ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அங்கிள் மூவி பார்ட் 2. பார்ட் 1ஓட லாஸ்ட்டில் நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை அங்கே வேலைக்கு சேர்த்ததுக்காண்டி அந்த ஹோட்டலோட மேனேஜருக்கு வந்து இந்த மாதிரி உனக்கு இந்த வருஷத்துக்கு போனஸும் கிடையாது, அப்புறம் சேலரியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருந்திருப்பான். அப்புறம் ஃபோன்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினி 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோ அவனோட வில்லாக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் இன்னும் அவள் பேசின எல்லாத்தையுமே திங்க் பண்ணிகிட்டே அப்படியே ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு இன்னும் அவள் பேசினதையே திங்க் பண்ணிட்டுருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டேவும் அவளுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றி குடிக்கிறான். வா இங்கே வந்து பக்கத்தில் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் ஒரு மாதிரி டல்லாக பக்கத்தில் வந்து உட்கார ஹீரோ வந்து எதுக்காண்டி அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டான்ட்டு எல்லா விஷயத்தையுமேவும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினிகிட்ட சொல்லிட்டு இருக்கா. சும்மா ட்ரை பண்ணுறதுக்காண்டி தான் நான் அவளை வந்து கூப்பிட்டேன். உனக்கு பொதுவாக வெளியே என்னை பற்றி எல்லாருமே என்ன பேசுகிறாங்கன்ட்டு தெரியும்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட கேட்க ஹீரோயினியும் இருந்துட்டு எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோ இருந்துட்டு ஒன்றுமே ஆகலை, எனக்கு என்னமோ உன்னை தவிர வேறு யார்கிட்டயே இருக்கிறது பிடிக்கலன்ட்டு நினைக்கிறேன், எனக்கு நீ மட்டும் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவள் இருந்துட்டு நான் என்ன அதிகமாக குடிச்சிட்டேன், ஏன் என்னோட உடம்பெல்லாம் இவ்வளோ சூடாக இருக்குது, என்னோட இதயம் ஏன் இப்படி படப்படன்ட்டு அடிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ சட்டுன்ட்டு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கான்னா அந்த பொண்ணு அந்த ஊர்லேயேவும் வேற எங்கேயுமே பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுட்டான் போல. ஏன்னா அந்த ஊரில் முக்கால்வாசி இடத்துக்கு இவன் தான் ஓனராக இருக்கான், அதனால தான் இந்த மாதிரி பண்ணி விட்டுருக்கான். பெரிய பணக்காரனும் கூட இல்லையா. அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயின் அவளோட அப்பா கூட உட்காந்து ஒன்றா டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பா வந்து ஜெயிலுக்கு போயிருந்தார், வந்துட்டார் இல்லையா. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பாவும் பொண்ணும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் லாஸ்ட் நைட் நடந்த அந்த கிஸ்ஸிங் விஷயத்த நினச்சி பார்த்துட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பா பார்த்துட்டு என்னாச்சு என் பொண்ணு இப்படி லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்கா, என்ன லவ் ஏதாவது பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து பொண்ணுகிட்ட கேட்க பொண்ணு இருந்துட்டு இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து உங்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன் இல்லையா, அதான் எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பொண்ணு வந்து அப்பாகிட்ட சொல்லிட்டு டாப்பிக்கை வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ கம்பெனியில் இப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்பாவும் இருந்துட்டு எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, இப்போ வந்து நியூவாக நிறைய ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து பொண்ணுகிட்ட சொல்லிவிட்டு நீ எதை நினச்சும் கவலைப்படாத, எல்லாத்தையுமே நான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ என்ன பண்ணணும்னா நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து பொண்ணுகிட்ட சொல்ல பொண்ணு சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் காலேஜில் இருக்க அங்கே அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காண்டி வரா. அவள் வந்து எதுக்காண்டி வந்திருக்கான்னா நம்ம ஹீரோ தான் இவளை வேற எங்கேயுமே பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுட்டான் இல்லையா, அதனால இவளுக்கு எங்கே போனாலும் பார்ட் டைம் ஜாப் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. அதை பற்றி பேசுறதுக்காண்டி தான் இப்போ இவள் வந்து ஹீரோயின்கிட்ட வந்து நிற்கிறா. இங்கே பாருங்க அவங்க வந்து என்ன வேற எங்கேயுமே பார்ட் டைம் ஜாப் வந்து பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுட்டாங்க, எனக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து பே பண்ணணும், ப்ளீஸ் நீங்கள் வந்து அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் வந்து இதுக்கு ஏதாவது பண்ணுவார், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவள் இருந்துட்டு நீ வந்து என்ன ஓவராக நினச்சிட்டேன்ட்டு நினைக்கிறேன், அந்த அளவுக்கெல்லாம் நான் கிடையாது, நீ என்னை தவிர வேற யாருக்கிட்டாவது போய் ஹெல்ப் கேளு, என்னை விட்டுருமா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டா. இவளுக்கா பயங்கரமாக காண்டாயிடுச்சுக்கு. அதனால உடனே என்ன பண்ணுறா நம்ம ஹீரோவோட ஃபியான்சி இருக்காளே அதான் அந்த சாங்கு அவளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஹீரோயினியை பார்த்தா அவள் காலத்து ஃபுல்லாக ஒரே இக்கீஸாக இருக்குது, எனக்கு என்னமோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் லாஸ்ட் நைட் ஒன்றா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டை போட அவள் இருந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இங்கே பாரு என்ன நடந்தாலும் நீ வந்து எனக்கு உடனே அப்டேட் பண்ணிகிட்டே இரு, நான் வந்து என்னோட இந்த ஃபிலிம் இதை வந்து முடிச்சுட்டு நான் உடனே அங்கே வந்து அவளை என்ன ஏதுன்ட்டு பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் அங்கே என்ன நடந்தாலும் எல்லாமே எனக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு அதாவது இவ இருக்கா இல்லையா நம்ம ஹீரோ கூட ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்காண்டி வந்தாலே அவள் வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணான்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா போல. அவள் இருந்துட்டு நீ வந்து இப்போதைக்கு எனக்காண்டி இந்த ஒர்க் இதெல்லாமே பண்ணிட்டு அப்புறம் உன்னோட படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன்னை முழுசாவேவும் என்னோட ஃபேமிலிக்கான ஒர்க்கராக நான் வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேருமே ஒன்றாக்கு வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த இடத்துக்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வரான். ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஓ நீயும் இங்கே தான் இருக்கா, 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார நம்ம ஹீரோ இருந்துட்டு ஃப்ரெண்டை வந்து நம்ம ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவனும் இருந்துட்டு நீ வந்து என்னை அங்கிள்ன்ட்டே கூப்பிடு, நீயும் என்ன நெஃப்யூ மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் சரிங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹீரோ இருந்துட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட என்னடா ரொம்ப ஃப்ரீயாக இருக்க போல் அதான் இந்த பக்கம்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு ஆமாம் இன்றைக்கி வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு பர்த்டே இல்லையா, அவன் வந்து எப்படியும் என்னை இன்வைட் பண்ண மாட்டான்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நானே மானம் கெட்டு இங்கே அவன் வீட்டு வாசலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். ஹீரோயினுக்கு அப்போ தான் புரியுது இன்றைக்கி வந்து ஹீரோவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா
சரி ஓகே நீங்கள் 2 பேர் பேசிடுச்சுங்க, நான் வந்து இங்கேருந்து போகிறேன், என்னோட ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவள் வந்து அங்கேருந்து போயிடுறா. இதை பார்த்தா ஃப்ரெண்டுக்காரர் இருந்துட்டு ஹீரோயிட்ட, ஏன்டா நீ வந்து ஹீரோயின் மேலே ரொம்ப அக்கறை வச்சிருக்க, இங்கே பாரு ஆனால் அவன் நீ கொடுத்த பார்ட்டியை கூட அவமானப்படுத்திட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறா. நீ பேசாமல் வேற ஒரு பொண்ணை சூஸ் பண்ணுறது நல்லதுன்ட்டு நினைக்கிறேன், உன்னை வந்து அவமானப்படுத்தாமல் இருக்கிற பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவுக்கு காண்டாயிட்டு அவன் காலை வந்து அப்படியே மிதிச்சிடுறான். ஃப்ரெண்டு இருந்துட்டு, ஏன்டா என் காலை மிதிக்கிறதுலேயே குறியா இருக்க, என் காலை உடச்சிடலான்ட்டு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்க பாருடா தேவையில்லாத விஷயத்த பேசுற நிப்பாட்டிட்டு ஏதாவது தேவையான விஷயத்த மட்டும் பேசுறியா, அப்படி இல்லாட்டி ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, ஃப்ரெண்டும் இருந்துட்டு சரி சரி ஓகே, நான் என்ன இதுக்கப்புறம்லாம் கிண்டல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். அதாவது நம்ம ஹீரோ வந்து இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறாலே ஒரு பொண்ணு அந்த சாங் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வர போகிறாளாம் சீக்கிரமாக. இவங்களோட என்கேஜ்மெண்ட் டேட்டும் சீக்கிரமாக நெருங்கிட்டே இருக்குது. இப்போ உன்னோட பிளான் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ கிட்ட எந்த ஒரு பிளானுமே இல்லை. அவனுக்கு வந்து சுத்தமாக அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமும் இல்லை. அவன் வந்து எதுக்காண்டியே என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லியிருப்பானா, அது வந்து ஒரு பல கோடி மில்லியன்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்கு போல் அவகிட்ட. அதுக்காண்டி தான் அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். இப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோயின் இருக்காளே, அதனால் அவனுக்கு வந்து எனக்கு தான் இப்போ ஹீரோயின் இருக்கா, எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டு இருந்துட்டு ஆனால் இது வந்து அவ்வளோ ஈஸியில் முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு விட்றா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஃப்ரெண்டும் இருந்துட்டு சரி சரி ஓகே, உனக்கு ஹீரோயின் எந்த ஒரு கிஃப்ட்டுமே கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண, ஹீரோக்கு காண்டாயிட்டு பக்கத்தில் இருக்கிற நைஃப் எடுத்து குத்துற மாதிரி வர, ஃப்ரெண்டும் இருந்துட்டு சரி சரி ஓகேடா, எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு, எனக்கு வெளியில் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு அங்கேருந்து போயிட்டான், விட்டா குத்திடுவான்னு சொல்லிட்டு. அவன் போனோடனேவும் திரும்பவும் டோர் பெல் வந்து ப்ரெஸ் ஆகிற சவுண்டு கேட்குது. இவனும் எந்திரிச்சு போக அங்கே ஒரு டெலிவரி பாய் தான் வந்திருக்கான். கேக் கொண்டுட்டு நம்ம ஹீரோயின் தான் ஆர்டர் பண்ணியிருக்கான் நம்ம ஹீரோ பேரில். அதை வாங்கிட்டு ஹீரோவும் உள்ள வர, நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஒரு gift வந்து கொடுக்குறா. இந்தாங்க உங்களோட பர்த்டே gift, உங்களுக்கே தெரியும் எங்களோட ஃபேமிலி இப்போ என்ன நிலமையில இருக்குன்ட்டு, அதனால காஸ்ட்லியான gift வந்து வாங்க முடியல, ஏதோ என்னால் முடிஞ்சா சின்ன gift அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டை கட்டுறது இருக்கு இல்லையா, டை, அந்த டையை தான் gift பண்ணியிருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினே இருந்துட்டு சரி ஓகே வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கேக் கட் பண்ண போகிறாங்க. அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் நல்லா படுத்துக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அவளை எழுப்பி விட்டு உனக்கு டை கட்ட தெரியுமா, எனக்கு கட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டை கட்டி விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்து டக்குன்ட்டு கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிவிட்டு உனக்கான கிஃப்ட்டு அங்கே டேபிளில் இருக்குது எடுத்துக்க, நான் இப்போ ஒர்க்குக்கு கிளம்புறேன், எனக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு ஒரே குஷியாக இருக்குது, கிஸ் பண்ணதை நினச்சி பார்த்துட்டே இருக்கா. அப்படியே அந்த டேபிளுக்கு எந்திரிச்சு போய் அந்த இதையும் எடுத்து பார்க்குறா, கிஃப்ட்டு வச்சுருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிஃப்ட்டையும் எடுத்து பார்க்குறா. அதை பார்த்தா அது வந்து ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் என்னென்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவளோட வில்லாவை நம்ம ஹீரோயிட்ட அடமானம் வச்சிருப்பா இல்லையா, அந்த அடமானம் வச்சதை திரும்பவும் நம்ம ஹீரோ அவளோட பேருக்கே மாற்றி கொடுத்துட்டான். இவளுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இங்கே நம்ம ஹீரோ காமிச்சா அவள் வந்து அந்த சாங் பொண்ணுகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. சாங் வந்து அவளோட ஃபிலிம் இதெல்லாமே எடுத்து முடிச்சுட்டு அவள் வந்து திரும்பவும் சைனாக்கு வந்துட்டா போல். நான் இந்த மாதிரி ஊருக்கு வந்துட்டேன், உங்களை வந்து மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ இருந்துட்டு சரி ஓகே நைட் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இங்கே ஹீரோயினையும் அவளோட ஃப்ரெண்டையும் காமிச்சா, ஃப்ரெண்டு இருந்துட்டு சரி ஓகே நைட் நம்ம 2 பேர் டின்னர் போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினையும் பேச வர அவளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது ஹீரோ கிட்ட இருந்து, இந்த மாதிரி நீ சீக்கிரம் வீட்டுக்கு போயிடு, நான் அப்புறமேட்டா வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினையும் அந்த மெசேஜை பார்த்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட சரி ஓகே நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, 2 பேரும் சரின்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட்றக்காண்டி வெளியே வந்திருக்காங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதே ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு மேலே போயிட்டுருக்கான். இதை வந்து ஹீரோயினி பார்க்குறா. இது வந்து ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஹீரோ வந்து ஒரு பொண்ணு கூட போயிட்டுருக்காரு, அதுவும் என்னோட ப்ராஜெக்டை திருடினா அந்த பொண்ணு கூட வந்து போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவளுக்கு. அவளுக்கு இன்னும் தெரியலை நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணே அவதான்ட்டு. அவள் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானா, அவள் வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அதனால அவள் வந்து அவளையே வந்து சமாதானப்படுத்திக்கிறா. இந்த மாதிரி அவள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால நம்ம ஹீரோக்கு வந்து அவளை தெரியாமல் இருக்கிறதுல எந்த ஒரு அதிசயமும் கிடையாது, நான் தான் கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவள் ஃப்ரெண்டு கிட்ட சரி ஓகே சாப்பிட்டு முடிச்சிட்டியா, நம்ம வந்து இங்கேருந்து போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டும் இருந்துட்டு சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க.
இங்கே மேலே இவங்க 2 பேரையும் காமிச்சா நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லிட்டான், இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிற இந்த மேரேஜை வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இது வந்து பல பில்லியன் ஒருத்துள்ள ஒரு வந்து ப்ராஜெக்ட், இதை வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ ஈஸியாக வேணான்ட்டு சொல்வீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ இருந்துட்டு இங்கே பாரு, இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் தான், மேரேஜ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு வந்து பயங்கரமாக காண்டாயிடுச்சுக்கு. ஆனால் நீங்கள் முதல்ல இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த மேரேஜுக்கும் ஓகேன்னு தானே சொன்னீங்க, இப்போ என்ன திடீர்னு இந்த மாற்றம், இந்த மாற்றத்துக்கு காரணம் ஹீரோயினி தானா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கிங்காக இருக்குது, எப்படி இவளுக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம ஹீரோ இருந்துட்டு இங்கே பாரு, அவளுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நீ சும்மா அவளை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவளை டச் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து இவகிட்ட சொல்ல இவ இருந்துட்டு நான் டச் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோ இருந்துட்டு நீ அவன் மேலே கையை வச்சேன்னா அப்புறம் உன்னோட குடும்பத்தையவும் நான் நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துடுவேன் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து அவளை மிரட்ட அவ இருந்துட்டு ஓ நீங்கள் அந்தளவுக்கு போயிட்டீங்களா, என்னோட குடும்பத்தை நீங்கள் நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, அது உங்களுக்கும் பாதிப்பு தான், உங்களோட ஃபேமிலியில் பாதி தான் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஓகேவா, உங்களோட சொத்தை விற்று தான் நீங்கள் வந்து அவளுக்கு இந்த மாதிரிலாம் காப்பாற்றணுமா அப்படிங்கிற மாதிரி இவ வந்து ஹீரோயிட்ட கேட்க ஹீரோ வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் சரிதான் போடி, எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இவளுக்கா பயங்கர காண்டா இருக்குது, நான் உன்னை வந்து சும்மாவே விட மாட்டேன், நீயாவேவும் அவர் லைஃப்ல இருந்து போகிற மாதிரி நான் பண்ணுறேன், அவர் வந்து எப்பயுமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காண்டில் மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா அவள் வந்து ஹாயாக பெட்டில் உட்காந்துட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோட மொபைலுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை பார்த்துட்டு அவள் வந்து ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறா. ஹீரோவும் இருந்துட்டு நீயே அட்டன் பண்ணி பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் அட்டன் பண்ணி ஹலோ யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பக்கத்தில் இருந்து இவள் வாய்ஸை கேட்டோடனே கடுப்பில் ஃபோன் வந்து கட் ஆயிடுது. இவளும் கண்டுக்காமல் விட்டுட்டா. அந்த பக்கம் யாரா ஃபோன் பண்ணது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா வேற யாரு, அந்த சாங் தான். சாங்குக்கு இவள் வாய்ஸை கேட்டோடனே பயங்கரமாக காண்டாகுது. காண்டாயிட்டு உடனே என்ன பண்ணுறா, அந்த வெயிட்டரை ஒர்க் பண்ணாலே அந்த பொண்ணுக்கு வந்து கால் பண்ணி நம்ம ஹீரோயினை பற்றி ஃபுல் டீட்டெயிலுமேவும் தெரிஞ்சுக்கிறா. தெரிஞ்சுக்கிட்டு இங்கே பாரு, நான் ஆல்ரெடி உனக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டேன், ஹீரோயின் பற்றி A to Z எல்லா அப்டேட்டையுமேவும் இதுக்கப்புறத்துல இருந்து நீ எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலையும் கட் பண்ணிவிட்டு இன்னொரு தட்டி வேற ஒருத்தருக்கு வந்து கால் பண்ணுறா. கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஹீரோயினோட குடும்பம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே திவால் ஆகணும், எதுவுமே இருக்கக்கூடாது அவங்கக்கிட்ட, அதுக்கான ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. கட் பண்ணிவிட்டு வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பார்க்குறேன் நீ வந்து உன்னோட அப்பாவை சூஸ் பண்ணுறியா இல்லை ஹீரோவை சூஸ் பண்ணுறியான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ அவன் வந்து பிஸ்னஸ் விஷயமா கொஞ்சம் ட்ரிப் போகிறான் போல், அதனால ஹீரோயின்கிட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு வந்து கால் பண்ணு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் இருந்துட்டு சரி ஓகே நீங்கள் வந்து பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணி போங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. அதனால ஹீரோ நம்ம ஹீரோயினை பிடிச்சி டக்குன்ட்டு கிஸ் பண்ணிடுறான். இவங்க கிஸ் பண்ண பாவம் பக்கத்தில் இருக்கிற அசிஸ்டன்ட் தான் என்னடா இவங்க பொசுக்கு பொசுக்குன்னு கிஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவன் அந்த பக்கமாக திரும்பிக்கிறான். அப்புறம் ஹீரோ ஹீஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீ எனக்காண்டி வீட்டில் வெயிட் பண்ணிட்டு நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு உடனே ஒரு ஃபோன் கால் வருது. வேறு யாருக்கிட்டே இருந்தில்ல, அப்பாவோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து தான். இந்த மாதிரி மறுபடியும் ஒரு பிரச்சனை, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உடனே ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினையும் சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா அப்பாவோட அந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்குல்ல, அது எல்லாமே சரன்ட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்ட்டே தெரியல. இதை பார்த்து பார்த்து சலிச்சே போச்சு. அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்காங்க, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அது போகிற போக்கிலேயே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து சொல்லிடுறாரு. நான் வந்து கொஞ்ச நாளைக்கு என்னோட கிராமத்து பக்கமாக போய் இருக்க போகிறேன், நீயும் என் கூட வந்து இரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அப்பா வந்து அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி இதுக்கப்புறத்துல இருந்து கொஞ்ச நாளைக்கு நீ தான் ஒர்க்கை வந்து பார்த்துக்க, இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு நினைக்காத, எனக்காண்டி நீ வந்து பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து அசிஸ்டன்ட் கிட்டேயும் சொல்லிடுறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு தான் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அவள் அதை பற்றியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்கா. நியூஸில் எல்லாமேவும் இவங்களோட அந்த கம்பெனி அந்த ஷேர் மார்க்கெட் வந்து இறங்கிச்சு இல்லையா, அதை பற்றி தான் போட்டு போட்டு அப்படியே கிளின்ட்டு கிழிச்சிக்கிட்டே இருக்காங்க. இவளுக்கு அதை பார்க்க பார்க்க இன்னொரு மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து அங்கிளால் தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் கால் வந்து சுத்தமாக போகவே இல்லை. 5 நாள் ஆயிடுச்சு, ஆனால் அவரை வந்து கால் பண்ணி ரீச் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கு. அப்பா வந்து வராரு. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்பவே போர் அடிக்குது, அதனால வா நம்ம 2 பேரும் ஜாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்பா வந்து சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு இல்லப்பா நான் வரல நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவ அப்படியே சோஃபாலேயே அப்படியே படுத்துட்டா. அப்படியே கொஞ்ச நேரமும் ஆகுது போல. அப்பா வர சவுண்டு கேட்டு அப்பா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்து நிக்கிறது நம்ம ஹீரோ. ஹீரோ பார்த்தோன்னே இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அங்குள்ளும் நீங்க எப்படி இங்க, நான் இங்க இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்க. அப்பா இருந்துட்டு நானும் அங்குள்ளுவும் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும்ட்டு இருந்தோம். ஆனா இப்ப இன்னொரு கோஇன்சிடென்ட்னா அவரோட கார் வந்து வழியில பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப அவர் நம்ம வீட்டுல ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு அப்பா கிட்ட அப்பா முதல்ல நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, உங்க ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப கோல்டா இருக்கு, நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க இல்லாட்டி சளி பிடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அப்பா கிட்ட சொல்ல அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்பா போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நான் உனக்காண்டி தான் இங்க வந்தேன், என்னை பார்த்ததுல உனக்கு ஹாப்பியாவே இல்லையா, ஒரு தேங்க்ஸ் கூட பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் இருந்துட்டு முதல்ல நீங்களும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, நான் உங்களுக்காண்டி சூடா டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவனுக்கான அந்த கெஸ்ட் ரூம்க்கு வந்து போறான். ஹீரோயினியும் பின்னாடியே போக ஹீரோ இருந்துட்டு எங்க என் பின்னாடியே வர, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றத பார்க்கணுன்ட்டு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் தயங்கிட்டே ஹீரோவை பார்த்துட்டு அது வந்து அங்கிளும் மறுபடியும் எங்க ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை நீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு வந்து புரியுது. ஹீரோ இருந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, இதை என்கிட்ட விட்டுரு, என்னோட அசிஸ்டன்ட் இதெல்லாமே பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சரி ஓகே நான் உங்களை கண்டி சூடா டீ போட்டு எடுத்துட்டு வரேன் நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் ரூமுக்கு போயிடுறா. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே இவளும் டீ போட்டுட்டு ஹீரோவோட ரூம் டோர் கதவை வந்து நாக் பண்ண ஹீரோவும் ஓப்பன் பண்ண அந்த டீயை வாங்கி அங்கே வச்சுட்டு ஹீரோயினையும் சடனாக உள்ள இழுத்துடுறா. ஹீரோயின் இருந்துட்டு அங்கிள் என்னை விடுங்க என்ன பண்றீங்க அப்பா பாத்திர போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ இருந்துட்டு எனக்கு டீ எல்லாம் வேணாம் நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி கிஸ் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்க அப்பா இருந்துட்டு நம்ம அங்கிளை வந்து சாப்பிட கூப்பிடுறதுக்காண்டி வராரு, நீங்க உள்ள இருக்கீங்களா வாங்க டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு டைம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து ரூம் டோரை ஓப்பன் பண்ண போக நம்ம ஹீரோவே கதவை திறந்துட்டு வெளியே வந்துட்டாரு. அப்பாவுக்கு டவுட்டா இருக்கு ஹீரோயின் வந்து உள்ள இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இருந்துட்டு அது வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நான் அதை வந்து பேசிட்டு இருந்தேன், சரி நீங்க கீழே போங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் நம்ம ஹீரோவும் கீழே போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கா. இங்க நடக்கிற எல்லாமே பார்த்துட்டு எப்பாடா ஒரு வழியா அப்பா வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணாடி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் 3 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றான், காலை வச்சுட்டு சும்மா இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு காலை பிடிச்சி நோண்டிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் வந்து அப்படிங்கிற மாதிரி கத்த அப்பா இருந்துட்டு என்னாச்சு காலில் ஏதாவது ஏறுதா அப்படிங்கிற மாதிரி அப்பா குனிஞ்சு பாக்குறாரு. ஹீரோயின் இருந்துட்டு அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் சும்மா எது மேலேயும் இடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்பாவுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. சரி ஓகே நான் அந்த ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அங்கிருந்து போக நம்ம ஹீரோ இருந்துட்டு என்ன பண்றான், நம்ம ஹீரோயின் வந்து சின்ன குழந்தை மாதிரி வாயெல்லாம் மெசி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ வந்து ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி விட்டுட்டு நீ இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே சாப்பிட்டுட்டு இருக்க, ஒழுங்கா சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் இருந்துட்டு ஷோ அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் அப்பாவும் ஃபோன் பேசிட்டு வர அப்பா வந்து ஒரு குட் நியூஸ் தான் சொல்றாரு. இவ்வளவு நேரம் அப்பாவோட அந்த கம்பெனி அந்த ஷேர் மார்க்கெட் எல்லாமே ரொம்ப டவுனா போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே இப்ப சரியாயிருச்சு போல, வேற யாரும் சரி பண்ணது நம்ம ஹீரோ தான். அப்பா இந்த விஷயம் சொன்னோடனேவும் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நம்ம ஹீரோ இருந்துட்டு அப்பாவுக்கு வந்து விஷ் பண்றா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து அப்பா இருந்துட்டு சரி ஓகே நீங்க எப்ப திரும்பி ஊருக்கு போக போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோவும் இருந்துட்டு நாளைக்கு தான் போகலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பாவும் இருந்துட்டு என்ன ஒரு கோஇன்சிடென்ட், நாங்களும் நாளைக்கு தான் போகலான்ட்டு நினைச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு சரி ஓகே அப்பனா நம்ம 2 பேரும் ஒன்னாவே ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பாவே இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டேவும் ஆயிடுச்சு போல, 2 பேருமே ஊருக்கு கிளம்பிட்டு இருக்க. ஹீரோ இருந்துட்டு இப்போ நீங்க எங்க போக போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்பாவே இருந்துட்டு நான் வந்து கம்பெனிக்கு போக போறேன், ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு போக போறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ இருந்துட்டு நானும் ஹீரோயினோட ஸ்கூல் பக்கமா தான் போறேன், நான் வேணா அவளைய கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து அப்பா கிட்ட சொல்ல அப்பா இருந்துட்டு எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாம சிரமம், நானே கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு இல்ல பரவாயில்ல நானே ஹீரோயினை கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன், இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பாவும் இருந்துட்டு சரி ஓகே நீங்களும் கொண்டு போய் ஹீரோயினையே டிராப் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேருமே கார்ல போயிட்டு இருக்க.
ஹீரோ இருந்துட்டு ஹீரோயினுக்கு வண்டி ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க. சரி மேலே கோவமா இருக்காத, நான் உனக்காண்டி கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுக்க, ஹீரோயினையும் அந்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து இந்த ஸ்டோன் பிரேஸ்லெட்னு சொல்லுவாங்க. சைனால அது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒன்று, ரொம்பவே ஒரு இதுவும் கூட. அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து அந்த பிரேஸ்லெட்டை திரும்பவும் நம்ம ஹீரோகிட்டே கொடுத்துட்டாரு. இது வந்து ரொம்பவே காஸ்ட்லி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட இருந்து நிறைய இது வாங்கிட்டேன், இது எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து திரும்பியும் நம்ம ஹீரோகிட்ட கொடுக்க, ஹீரோ இருந்துட்டு இது வந்து நீ வச்சுக்க, நான் உனக்காண்டி தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை வந்து நம்ம ஹீரோயினுக்கும் போட்டு விட்டுட்டாரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அதே ஹாப்பியோட நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்தா ஸ்கூல்ல சாங் இருக்கா, அப்புறம் என்ன பண்ண முடியும், 2 பேரும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சாங் எதுக்காண்டி ஹீரோயினை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கானா, நம்ம சாங் தான் ஹீரோயினோட ஃபேமிலி வந்து திவாலா ஆகிறதுக்கு பிளான் போட்டா, ஆனால் ஹீரோ கிட்ட அது வந்து வேலைக்கே ஆகலை. ஹீரோ வந்து ஹீரோயினோட ஃபேமிலி வந்து சேவ் பண்ணிட்டா இல்லையா, ஸோ அதிலிருந்து தப்பிச்சிட்டா. இப்போ எப்படியாவது ஹீரோயினியை ஹீரோ லைஃப்ல இருந்து வெளியே கொண்டு போயே ஆகணும். அதனால இவளை எப்படியே பேசி சமாளித்து வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவகிட்ட பேசுறதுக்காண்டி வந்திருக்கா. வந்தோடனேவும் இந்த மாதிரி நானும் அங்கிளும் 3 வருஷத்துக்கு முன்னாடியேவும் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம், நான் வந்து அவரோட ஃபியான்சி, உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயினுக்கு ஃபியான்சின்ட்டு கேட்டோடனே ஒரு மாதிரி இருக்கு. என்ன அங்கிள் லூக்கு வந்து ஃபியான்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஹீரோயின் இருந்துட்டு என்னால் அவரை விட்டுட்டு வந்து போகலாம் முடியாது, நாங்கள் 2 பேரும் 1 வருஷம் வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், அது முடியாமல் அவர் லைஃப்பை விட்டுட்டு என்னால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து அந்த சாங்கிட்ட சொல்ல, சாங்குக்கு வந்து கடுப்பாகுது. சாங் வந்து என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு, நீ வந்து அவர் லைஃப்பை விட்டு போகலாட்டி நான் உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் இருக்கிற எல்லாத்தையுமேவும் மீடியாட்ட சொல்லிடுவேன், அப்புறம் உங்களுக்கு தான் தேவையில்லாமல் அசிங்கமாக போயிடும் உங்கள் ஃபேமிலிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ லைட்டாக மிரட்ட ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் அதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி தெரியல. நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் சொல்லுவேன், ஏன்னா நீங்கள் என்னோட ஃபிலிமை வந்து திருடி அதை வந்து உங்களோட ப்ராஜெக்டாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்க, இதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணேன்னா அப்புறம் உங்களோட ஃபேமிலிக்கு தான் ரொம்பவே கெட்ட பேராக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து ரொம்ப போல்டாக அந்த சாங் கிட்ட சொல்ல, சாங் வந்து கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை ஹீரோயின் வந்து இவ்வளோ போல்டாக இருப்பான்ட்டு. அதனால அவள் வந்து என்ன இப்போ யூஸ் பண்ணுறான்னா, இது வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வந்துச்சு அவள் குடும்பத்துக்கு, அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாதிரி ஹீரோ தான், உனக்கு புரியும்ன்ட்டு நினைக்கிறேன். ஹீரோ வந்து அவ்வளோ இறக்க குணம் உள்ளவன்லாம் கிடையாது, அவன் எதை ஆசைப்படுறானோ அது வந்து அவன் அடைஞ்சே ஆகணும். நீயே கொஞ்சம் நினச்சி பாரு, உன்னோட குடும்பத்துக்கு எப்பத்துலேருந்து பிரச்சனை வந்துச்சுன்ட்டு உனக்கு புரியும்ன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாங் வந்து இன்டைரக்டாக நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி உன்னோட குடும்ப பிரச்சனை எல்லாத்துக்குமே ஹீரோ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு இதை கேட்டோடனே ஒரு மாதிரி இருக்குது. அவளும் அப்படியே அழுதுகிட்டே காரில் போயிட்டுருக்கா, அப்படியே நினச்சி பார்த்துட்டே போயிட்டுருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் பார்த்தது, அவகிட்ட சொன்னது, இந்த மாதிரி உன் ஃபேமிலி காப்பாற்றணும்னா என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு சொன்னதுன்ட்டு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து நினச்சி பார்த்துட்டு, அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் அடுத்தவங்க கிடையாது, நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான், இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், என்னால் தான் நீங்கள் வந்து என்னோட ஃபேமிலிக்கு வந்து இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கீங்க, நான் இல்லைன்னா என்னோட அப்பா வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருப்பார், ஐ எம் சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அப்படியே காரில் போயிட்டுருக்கா. ஹீரோ வீட்டுக்கு தான் திரும்பவும் வந்திருப்ப போல். அங்கே வந்துட்டு அவள் ஃபிலிம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கம்பெனிக்கு இவளோட ரிசியூம் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கா. இவ இப்படி சென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வர சவுண்டு கேட்டுட்டு இவ தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்க. ஹீரோ வந்து இவ பக்கத்தில் வந்துட்டு, என்ன நீ இப்போயே தூங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் போக, ஹீரோயின் இருந்துட்டு இல்லை எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு இவ வாய்ஸை கேட்டுட்டு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு உன்னோட வாய்ஸுக்கு, உனக்கு வந்து சளி பிடிச்சிக்கிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் பக்கத்தில் போக, ஹீரோயின் இருந்துட்டு இல்லை எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ஹீரோவும் இருந்துட்டு சரி ஓகே நீ நல்லா தூங்கு, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, இவ தான் அந்த ரெஸ்யூம் வந்து சென்ட் பண்ணியிருந்தாலே அந்த ரெஸ்யூம் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு போல், இந்த மாதிரி இன்னும் 2 நாளில் நீங்கள் கிளம்பி வரணும், அது அந்த ஃபிலிம் இது வந்து இன்னும் 2 மாதத்துக்கு போகும், நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜும் மெயிலும் வந்திருக்கு. அந்த மெயிலை பார்த்துட்டு இவ இருந்துட்டு, அப்போ இந்த 2 மாதம் நான் இங்கே இல்லாட்டி ஹீரோ வந்து அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து திரும்ப இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோக்கு அவனோட அசிஸ்டன்ட் மூலயமா இந்த தடவை நம்ம ஹீரோயினுக்கு யார் தொந்தரவு கொடுத்தன்ட்டு அந்த விஷயம் வந்து தெரிய வருது. வேற யார், அந்த சாங் தானே, சாங் தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோக்கு வந்து பயங்கரமாக காண்டாகுது. அப்போனா அவள் வந்து நான் கொடுத்த வார்னிங்கை ஏற்றுக்கவே இல்லை, அவள் மறந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவன் வந்து அந்த சாங்குக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி 3 மணிக்கு என்ன வந்து மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பயங்கர கோவமா. அப்புறம் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியும் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணி வச்சிருக்கான்னா, இது வரைக்கும் நம்ம ஹீரோவும் அவங்க ஃபேமிலியும் ஒண்ணா சேர்ந்து நடத்தின எல்லா ப்ராஜெக்ட்டும் எல்லா கொலாபரேஷனையும் இவன் வந்து கேன்சல் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்த உடனேவும் அந்த சாங்க்கு பயங்கரமா கோவம் வருது. நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி அந்த சாங் வந்து ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ இருந்துட்டு இங்க பாரு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஹீரோயினியை டச் பண்ண வேணான்ட்டு. நீ இருந்தாலும் என் பேச்சை கேட்காம இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து அவகிட்ட சொல்ல, அவளுக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வருது. அப்பனா இது எல்லாத்துக்குமே காரணம் அவ தானே, அவனால தான் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கீங்களா, அவளுக்காண்டி உங்களோட பல பில்லியன் அந்த ப்ராஜெக்டை வந்து விட போறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ இருந்துட்டு இங்க பாரு, நாளைக்கு வந்து நான் நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை மீடியா முன்னாடி கேன்சல் பண்ணிக்க போறேன். இதுக்கப்புறமும் நீ அவன் மேல கையை வச்சனா என்ன நடக்கும்ட்டு உனக்கு நல்லாவே தெரியும்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மிரட்டிட்டு அங்கேருந்து போறா. இவளுக்கா பயங்கர காண்டா இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், அவ்வளோ ஈஸியாக நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காண்டில் இருக்கா. இங்கே ஹீரோயினி காமிச்சா அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ விட்டு கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டா. அவளுக்கு ஒரு நிமிஷம் அங்கே ஹீரோ கூட நடந்த எல்லாமே அப்படியே கண் முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கு. ஹீரோ விட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை, இருந்தாலும் அவன் பண்ண துரோகத்தை இவளால் அக்செப்டும் பண்ணிக்க முடியல. இத்தனை நாள் நம்ம ஹீரோயினுக்கு வந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஹீரோ தான்ட்டு தெரிஞ்சோடனே இவளால் அவன் கூட இருக்கவும் முடியலை. அது எல்லாத்தையுமே மறந்துட்டு அதனால நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா. இங்கே நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கான். எதுக்கு அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கான்னா, அவன் வந்து நம்ம ஹீரோயினியை கல்யாணம் பண்ணிக்க போறானா, ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காண்டி ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஃப்ரெண்டு கிட்ட ஐடியா கேட்க, ஃப்ரெண்டும் இருந்துட்டு இன்னும் ஏன்டா வெயிட் பண்ணிட்டு இருக்க, வா உனக்காண்டி நானே எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோ கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினி காமிச்சா அவள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியிலேயும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. இவளும் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டேவும் அட்டன் பண்ணுறா. ஹீரோ இருந்துட்டு இந்த மாதிரி உடனே வீட்டுக்கு வா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லியே ஆகணும், சீக்கிரமா வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு இல்லை இன்னைக்கு வந்து வர முடியாது, நான் இன்னொரு நாள் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ இருந்துட்டு இல்லை நீ இப்பயே வந்தானோ, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், சீக்கிரமா வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ திரும்பவும் சொல்ல, ஹீரோயினையும் இருந்துட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இங்கே அந்த சாங்குக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான்ட்டு அந்த விஷயம் வந்து தெரிய வந்துருச்சு. தெரிய வந்த உடனேவும் இவளுக்கு பயங்கரமாக காண்டாயிட்டு அவளோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நானும் ஹீரோவும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டோம், கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை உடனே சோசியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணு, அதுவும் 1/2 மணி நேரத்தில் அது வந்து பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு, வெஞ்சியை இப்போ நான் பார்க்குறேன் நீ எப்படி வந்து ஹீரோவை விட்டுட்டு போகாமல் இருக்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ காமிச்சா ஹீரோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஹீரோயின் வந்துடுவா, நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கான். அதே சமயம் ஹீரோயினியை காமிச்சா ஹீரோயினியும் ஹீரோவை பார்க்கறதுக்காண்டி வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டா. காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணலான்ட்டு போகிறா. அப்பன்ட்டு பார்த்தா அவளோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னா, அந்த சாங் வந்து சொல்லியிருப்பா இல்லையா, இன்னும் 1/2 மணி நேரத்தில் நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்ட்டு அந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதை பார்த்த உடனேவும் திரும்பவும் அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் வந்த வழியை பார்த்துட்டு திரும்பி போயிட்டா. நம்ம நம்ம ஹீரோயினுக்கு கண்டினியூவாக கால் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல. அவள் வந்து அந்த சாங் சொன்ன விஷயத்தையும் நினச்சி பார்த்துட்டே இருக்கா. உன்னோட ஃபேமிலிக்கு கஷ்டம் கொடுத்த எல்லாமேவும் நம்ம ஹீரோ தான், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமேவும் நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டேவும் நம்ம ஹீரோ அங்கே கால் பண்ணிகிட்டே இருக்கா. அந்த காலை வந்து அட்டன் பண்ணாமல் நம்ம ஹீரோவோட நம்பரை பிளாக் பண்ணிடுறான். அந்த பக்கம் ஹீரோவா நம்ம ஹீரோயினுக்கு கண்டினியூவாக கால் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு லைன் போகவே இல்லை. எப்படி போகும், இவ தான் பிளாக் பண்ணி வச்சிருக்காளே. ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு என்ன ஆச்சு, ஹீரோயின் வந்து கால் எடுக்கவே இல்லையா, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோவோட அசிஸ்டண்ட் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து உங்களை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ இருந்துட்டு அது ஹீரோயின் தான் நினச்சிக்கிட்டு சீக்கிரம் அவங்கள வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணும் வர்றா. ஆனால் அது வந்து ஹீரோயின் கிடையாது. ஹீரோயின் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உன்னோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த பொண்ணு வந்து ஒரு டெலிவரி பொண்ணு போல இருக்கு. அந்த பொண்ணு கையில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு இது வரைக்கும் கிஃப்டாக கொடுத்த எல்லா திங்ஸுமே கையில் வச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் தான் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து விட்டுருப்பா போல. இந்த மாதிரி நீங்கள் பண்ண
எல்லா விஷயமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம 2 பேத்துக்கு நடுவில் இருந்த அந்த கான்ட்ராக்ட், 1 வருஷம் கான்ட்ராக்ட் இது ஒத்துக்காது. அதனால அந்த கான்ட்ராக்ட் செல்லாது. நான் உங்களை விட்டுட்டு போகிறேன். உங்களோட அந்த கல்யாணத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மெசேஜையும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி நம்ம ஹீரோகிட்ட சொல்லியிருப்பா போல. அந்த பொண்ணும் அதை ஹீரோகிட்ட சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு எப்படி கண்ணுக்கு தெரியும்னா, நம்ம ஹீரோயினே நம்ம ஹீரோ முன்னாடி நின்றுட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுது. ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்டுக்காரன் இருந்துட்டு அவனுக்கு அந்த சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்ட்டு அந்த நியூஸ் தெரிய வந்துருச்சு போல். அவன் அந்த விஷயத்த ஹீரோ கிட்ட காமிக்கிறான். ஹீரோ இருந்துட்டு இந்த விஷயத்த நீ பார்த்துக்க, ஹீரோயினியை நான் தேடி போகிறேன், எனக்கு இதில் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஹீரோயினியை தேடிக்கிட்டு இங்கே இவளா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டேவும் ஏர்போர்ட்குள்ளே கிளம்பி போயிட்டுருக்கா. எதை எதிர்பார்த்துட்ருக்கா, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் இங்கேருந்து கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. இவ போன கொஞ்ச நேரத்துலேயும் நம்ம ஹீரோவும் அங்கே வந்துட்டான். அங்கே எல்லாருமேவும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கே இருக்கிற மற்ற பேரும் நம்ம ஹீரோயினியை தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே கிட்டத்தட்ட அந்த ஃப்ளைட் ஏறுறதுக்கு உள்ளே போகிறதுக்கு போகிறா. அப்போ நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிடுற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு கேட்குது. இவளும் திரும்பி பார்க்குறா. ஆனால் அங்கே யாருமே இல்லை. இவ சரி ஓகே நம்மளுக்கு தான் பிரம்ம பிடிச்சிருச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் அங்கே ஏர்போர்ட்குள்ளார அங்கே ஃப்ளைட் ஏறுறதுக்காண்டி போயிடுறா. அதே சமயம் இங்கே ஹீரோவை காமிச்சா. ஹீரோயின் மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்துட்டு அது ஹீரோயின் தான் நினச்சிட்டு அவள் கையை பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு இருந்துட்டு யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் பார்த்துட்டு சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதே சமயம் அவனோட மற்ற அசிஸ்டண்ட் எல்லாருமே இந்த மாதிரி இந்த ஏர்போர்ட் ஃபுல்லாமேவும் நான் தேடி பார்த்துட்டேன், ஹீரோயின் இங்கே இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தேடி கண்டுபிடிங்க, அவள் எங்கே போயிருக்கான்ட்டு எனக்கு டீட்டெயில் எல்லாமே கொடுங்க, ஒழுங்காக போய் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அசிஸ்டண்ட்டும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இங்கே இவளை காமிச்சா இவ அந்த ஃபிலிம் ஸ்டுடியோக்கு பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கா. அதே இடத்துல தான் அந்த சாங்கும் ஜென்ரல் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. ஆனால் ஹீரோயின் இங்கே தான் ஒர்க் பண்ண வரான்ட்டு அந்த சாங்குக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா அவள் தான் ஜென்ரல் மேனேஜர் ஆச்சு இல்லையா. இவ ரெஸ்யூம் அனுப்பின உடனேவும் அவள் தான் வேணும்ட்டேவும் இவளோட அந்த ரெஸ்யூமை அப்ரூவல் பண்ணியிருக்கா. அவள் இங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பைத்தியக்காரிக்கு 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் இந்த மாதிரி நாளைக்கு ஒரு பொண்ணு வருவா, அவள் பேர் வென்ஜியோ, அவள் வந்தோடனே ரொம்ப நல்லா அவளை பார்த்துக்கறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. ஐ மீன் பார்த்துக்கறணுன்னா நல்லபடியாக பார்த்துக்கறணும் இல்லை, இருக்கிற டார்ச்சர் எல்லாத்தையுமே அவளுக்கு கொடுத்து அவளை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா இந்த பைத்தியக்காரி. இது தெரியாமல் நம்ம ஹீரோயினியும் இங்கே மாட்டிக்கிட்டா. ஹீரோயினியும் அங்கே இருக்கிற அந்த 2 அசிஸ்டன்ட் கிட்டேயும் இந்த மாதிரி நான் தான் வென்சியோ பார்ட் டைம் ஜாப் பார்க்கறதுக்காண்டி இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பேரை கேட்டோடனேவும் அதில் இருக்கிற ஒரு பையன் அந்த சாங்கை பார்க்கறதுக்காண்டி போயிடுறான். இன்னொரு பையன் இருந்துட்டு நீங்கள் தானே அது, சரி வாங்க உங்களுக்காண்டி ரூமை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினியும் சரின்னு சொல்லிட்டு அவன் கூட போகிறா. அந்த சாங்கை பார்க்கறதுக்காண்டி ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன ஆள் வந்துட்டாங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவளும் இருந்துட்டு அவளுக்கு ரெடி பண்ண ரூமில் கொண்டு போய் அவளை ஸ்டே பண்ண விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பையன் கொஞ்சம் இறக்க உள்ளவன் போல இருக்குது. அந்த பையன் இருந்துட்டு ஆனால் அது ஸ்டோர் ரூம், அங்கே நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும், அங்கே எப்படி அந்த பொண்ணை ஸ்டே பண்ண வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ இருந்துட்டு அப்போனா நீ தங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவள் இருந்துட்டு இல்லை வேணாம் அதுக்கு அந்த பொண்ணே தங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இவளா சிரிச்சிட்டு உட்காந்துருக்கா பைத்தியக்காரி. அங்கே நம்ம ஹீரோயினி காமிச்சா வேலை கொடுக்குறேன் பேரில் ஒரு நிமிஷம் கூட அவளை உட்கார விடாமல் அந்த வேலை பண்ணு இந்த வேலை பண்ணு, அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வை, இதை எடுத்துகிட்டு போய் இங்கே வை, அந்த ஹீரோயினிக்கு ட்ரெஸ் கரெக்ட் பண்ணி விடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வேலை மேலே வேலையாக கொடுத்து இவளை நொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவளும் அது எல்லாத்தையுமே சலிப்பு எதுவும் இல்லாமல் எல்லாத்தையுமே அவங்க கொடுக்குற வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கா. வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தர் இருக்கான்லே அசிஸ்டண்ட், அவன்கிட்ட போய் ஃபுட்டு கேட்குறா. அவனும் இருந்துட்டு ஏதோ வெறும் ரைஸ் மட்டும் எடுத்து கொடுக்குறான். ஹீரோயின் பார்த்துட்டு இது மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவனும் இருந்துட்டு இது மட்டும்தான் இருக்குது, சாப்பிட்றேன்னா சாப்பிட, இல்லாட்டி வேணாட்டி கொண்டு போய் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளுக்கும் வேறு வழி இல்லாமல் அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிட்றா. அப்போ அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. இவளும் அட்டன்
பண்ணி பேசுகிறா. அப்பா இருந்துட்டு எப்படி போயிட்டுருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் ஜாப்பு, உன்னை யாராவது புலி பண்ணுறாங்களா, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, அப்பா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினியும் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இங்கே வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு, நான் உங்களை கொஞ்சமாக மிஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பாவும் இருந்துட்டு அப்போனா உடனே கிளம்பி நீ இங்கே வந்துரு, நீ வந்து என்னோட ஒரே ஒரு பொண்ணு, என்னோட இளவரசி நீ தான், நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணுன்ட்டு எந்த ஒரு அவசியமே கிடையாது, உன்னை வந்து காலம் ஃபுல்லாக பத்திரமா வச்சு பார்த்துக்கிறதுக்கு என்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்குது, நீ இங்கே திரும்பி வந்துரு அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு அப்பா நான் இன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, நீங்கள் என்னை நினச்சி வரி பண்ணுறீங்கன்ட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஆனால் இன்னும் நான் எத்தனை நாளைக்கு தான் உங்கள் பின்னாடியே இருக்கிறது, நானும் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து அப்பா கிட்ட சொல்ல, அப்பாவும் இருந்துட்டு சரி சரி ஓகே, உனக்கு என்ன தோணுதோ நீ அதை வந்து பண்ணு, உனக்கு எப்போ என்கிட்ட கால் பண்ணி பேசணும்னு தோணுதோ அப்போ வந்து நீ எனக்கு கால் பண்ணு, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் இருந்துட்டு சரிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இவன் எப்படா காலை கட் பண்ணுவான்ட்டு இருந்தான் போல இருக்கு அந்த அசிஸ்டண்ட்டு. காலை கட் பண்ண உடனேவும் வென்ஜியோ வந்து இந்த பாக்ஸை வந்து தூக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ஃபுட்டை கீழே வச்சுட்டு போய் அவளும் பாக்ஸை தூக்குறா. அப்பன்ட்டு பார்த்து டஸ்ட்பின் இதெல்லாமே கலெக்ட் பண்ணுறவங்க வந்து யார் இந்த ஃபுட்டை இங்கே வச்சிருக்கிறது, இங்கெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட வச்சிருந்த அந்த ஃபுட்டையும் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு போயிடுறாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா சாப்பிட வச்ச ஃபுட்டை எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் அங்கே ஹீரோ காமிச்சா அவனும் நம்ம ஹீரோயினை பற்றியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரான், வந்து பார்த்தா அங்கே பெட்டில் ஹீரோயின் உட்காந்துருக்கிற மாதிரி அவனுக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது. இவன் வந்து ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்ணுறான் போல இருக்கு. இவன் அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவனுக்கு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. இவனும் அதை அட்டன் பண்ணிட்டு என்னாச்சு ஹீரோயின் எங்கே இருக்கான்ட்டு கண்டுபிடிச்சிங்களா, ஏதாவது விஷயம் வந்து தெரிய வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அசிஸ்டண்ட்டும் இருந்துட்டு கொஞ்சம் வந்து தெரிய வந்திருக்கு, இன்னும் ஃபுல்லாக தெரிய வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. இவனும் இருந்துட்டு நான் உன்னை அவ்வளோ சீக்கிரமாலாம் விட்டுற மாட்டேன், உன்னை நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இங்கே ஹீரோயினை காமிச்சா அவன் நல்லா தூங்கி அப்போதான் கண் முழிக்கிறா. கண் முழிச்சா பக்கத்தில் ஒரு பூச்சி கிடக்கு. பூச்சியை பார்த்துட்டு ஆன்ட்டு அப்படின்னு கத்துறா. இவ கத்துன கத்துக்க அந்த சாங்கோட அசிஸ்டன்ட் அங்கே வந்துட்டு ஏமா காலங்காத்தாலே இப்படி கத்துற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவளும் இருந்துட்டு இங்கே பாரு எம்மா பெரிய பூச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் அதை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். சிரிச்சுட்டு நீ நிஜமாவே பெரிய இடத்து பொண்ணு தான் போல இருக்கே, இந்த இத்தினோண்டு பூச்சியை பார்த்ததுக்கே இப்படி கத்திக்கிட்டு இருக்க, இங்கே பாரு இது வந்து ஸ்டோர் ரூம், இங்கே இதெல்லாம் கிடக்கும், உனக்கு ஓகேனா இங்கே ஸ்டே பண்ணு, இல்லாட்டி இங்கேருந்து கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழியில் சரி ஓகே நான் இங்கேயே ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போன பூச்சியை போட்டு திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் அங்கே ஹீரோவை காமிச்சா ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காண்டி அந்த சாங்கோட அப்பா தான் வந்திருக்காரு. என் பொண்ணு தானே தப்பு பண்ணா, அதுக்கு ஏன் சாங் ஃபேமிலியை ஃபுல்லாக தீமையாகவும் நீங்கள் இந்த மாதிரி கொலாப்ரேஷன் இதெல்லாமே கேன்சல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோவும் இருந்துட்டு எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் பொண்ணு தான், அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட் வேகமாக ஓடி வந்து இந்த மாதிரி ஹீரோயின் எங்கே இருக்கான்ட்டு நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க வந்து ஃபிலிம் ஸ்டூடியோவில் இருக்காங்க, ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த சாங்கும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு வந்து பயங்கரமாக காண்டாகுது. ஹீரோ இருந்தாலும் அசிஸ்டண்ட் கிட்ட நீ உடனேவும் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணு, சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அசிஸ்டண்ட்டும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் ஹேண்ட் வாஷ் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்க அந்த இடத்துக்கு சாங் வந்து யாருக்கிட்டையோ பேசிக்கிட்டே வர்ற மாதிரி இவளுக்கு வந்து சவுண்டு கேட்குது. அந்த வாய்ஸை கேட்ட உடனேவும் இவளுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருச்சு இங்கே சாங் வந்து இருக்கா, ஆனால் இங்கே எப்படி அவள் வந்து இருக்கு, இது வந்து சாங்கோட வாய்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டேவும் அவள் வர்றதுக்கு முன்னாடியேவும் இவள் போய் ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கிறா. அந்த சாங்கும் அந்த வெயிட்டராக ஒர்க் பண்ணாலே அந்த பொண்ணுக்கிட்ட தான் கால் பேசிக்கிட்டேவும் அப்படியே வரா. அவள் வந்து எதை பற்றி பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கானா ஹீரோவும் இவளும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்ட்டு அந்த ட்ரெண்டிங் நியூஸ் வந்து பப்ளிக் ஆச்சு இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கா. இவளும் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமேவும் ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு தான் இருக்கா. ஹீரோயினுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா இவள் வந்து இங்கே ஒர்க் பண்ண வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமேவும் இவகிட்ட ஓவராக ஒர்க் கொடுத்து இவளை வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே திங்க் பண்ணி பார்த்துட்டு இப்போ தான் எனக்கு வந்து ஞாபகமே வருது, இவனால தான் எல்லாருமே என்கிட்ட அந்த மாதிரி வியடாக நடந்திருக்காங்க, இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக இவளோட அசிஸ்டண்ட் இருக்கா இல்லையா, அந்த சாங்கோட அசிஸ்டண்ட், அவங்ககிட்ட போய் நான் வேலையிலேருந்து போகிறேன், நான் இங்கே ஒர்க் பண்ண அந்த 2 நாளைக்கு எனக்கு சம்பளமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அங்கேருந்து போகிறா. இந்த விஷயத்த போய் அந்த அசிஸ்டண்ட் பையன் சாங் கிட்ட சொல்ல, அவள் வந்து சும்மா இருப்பாளா, அவள் வந்து அவள் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. இங்கே நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் காரில் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அசிஸ்டண்ட் இருந்துட்டு ஹீரோ கிட்ட
இந்த மாதிரி நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்ட்டு அந்த நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணது அந்த சாங் தான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினியை இவ வந்து தனியாக மீட் பண்ணி பேசியிருக்கா. அவள் பேசினதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் இங்கே இருந்து கிளம்பி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வந்து பயங்கரமாக காண்டாகுது. ஹீரோ இருந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட அந்த சாங் வந்து அப்ராடில் படிக்க போயிருந்த போது அவள் வந்து என்னென்ன பண்ணான்ட்டு எல்லா விஷயத்தையுமேவும் நீ வந்து கலெக்ட் பண்ணு, எனக்கு வந்து வேணும், அவளை வந்து நான் அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட வந்து ஹீரோ சொல்ல அசிஸ்டண்ட்டு ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறான். இங்கே ஹீரோயினியா அவள் வந்து அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்த்தா இந்த சாங் வந்து விட மாட்டேங்கிறான். அவளை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ வந்து இங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே திருடிட்டு போகிறேன்ட்டு நான் நினைக்கிறேன், அதனால் நான் செக் பண்ணணும். ஏன்னா நீ வந்து 2 நாள் இங்கே ஒர்க் பண்ணியிருக்க, அதுக்கான பணம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு நீ போகிற, சும்மா எப்படி நீ வந்து ஒர்க் பண்ணுவ, அதனால் நீ எதையாவது திருடிட்டு போயிருக்கேன்ட்டு நான் நினைக்கிறேன், நீ வந்து உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு காமி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினியும் இருந்துட்டு நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை, என்னை விடுங்க, நான் என்னோட சூட்கேஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஓப்பன் பண்ணுறா. அவள் ஓப்பன் தான் பண்ணுறா. அசிஸ்டண்ட் இருந்துட்டு அந்த சூட்கேஸில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே கொட்டிட்டு அதில் ஒரு லேப்டாப் இருக்குது, அந்த லேப்டாப் எடுத்து அந்த சாங் கிட்ட கொடுக்க சாங் இருந்துட்டு இது ஒன்று நம்மளோட ப்ரொடக்ஷனோட அந்த பொருள் கிடையாது, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், இதை நீயே வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அந்த சாங் வந்து அந்த லேப்டாப்பை ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயினியும் அதை வந்து வாங்கி வச்சுக்கிறா. அப்புறம் என்ன பண்ணுறா, அதோட மட்டும் நிப்பாட்டாமல் இன்னும் இந்த இடத்துல கொஞ்சம் பணம் இதெல்லாமே காணாமல் போயிருக்குன்ட்டு நான் வந்து கேள்விப்பட்டேன், அது எல்லாமே நீ தான் திருடி இருப்பேன்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட இவளோட ஃபுல் பாடியுமேவும் செக்அப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க 2 பேரும் இவளை பிடிச்சி வந்து செக்அப் பண்ணுறதுக்காண்டி பக்கத்தில் போயிருக்காங்க. அதே சமயம் அந்த இடத்துக்கு ஹீரோவும் கரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கா தூக்கி வாரி போட்டுருது. இங்கே எப்படா ஹீரோ வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு அவரால் அவர் கோவத்தை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. அவர் அப்படியே திரும்பி அந்த சாங்கை பார்த்து முறைக்க சாங் ஒரு நிமிஷம் பயந்துட்டு நீ இப்போ என்ன பண்ண போகிற, மறந்துடாத, நம்ம 2 பேர் கம்பெனி இன்னும் கொலாபரேஷனில் தான் இருக்குது, நீ என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதோ சொல்லி தப்பிக்கலான்ட்டு ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோ கிட்ட முடியுமா, ஹீரோ அவளை பொல்லீர்ன்ட்டு ஒன்று வைக்க அவள் பொத்துன்ட்டு கீழே விழுந்துட்டா ஒரு அடிக்கவும். நம்ம ஹீரோக்கு இன்னும் கோவம் அடங்கவே இல்லை. கன் எடுத்து சுட்டுலான்ட்டு கூட ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலும் இல்லை, நான் இப்போ சுட்டுட்டேன்னா நீ செத்துருவேன், அந்த வலி இதோட போயிடும், உன்னை நான் இதோட வந்து விட மாட்டேன், நீ பண்ண எல்லாத்தையுமேவும் நான் வந்து அதை வந்து மீடியாவுக்கு கொடுத்து உன்னை வந்து அசிங்கப்படுத்துவேன், அதுவே போதும், நீ வாழ்நாள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த தண்டனையே உனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து அவகிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அங்கேருந்து தரன்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினியா என்னை விடு, என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கத்திட்டுருக்க. ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை. அவனா தூக்கிட்டு வந்து காரில் போட்டுட்டு எவனும் காரில் ஏறி உக்காந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காக வாயை மூடிட்டு என் கூட வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு இல்லை நான் வரமாட்டேன், நான் ஏன் உன் கூட வரணும், வரலன்னு சொன்னால் நீ என் காலை உடச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அங்கே பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்க. ஹீரோக்கு இவளை எப்படா அடக்கிறதுன்ட்டு தெரியாமல் ஹீரோ டக்குன்ட்டு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு பயங்கர கோவன்ட்டு என்னை விடுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்ட்டு வராரு, அரைஞ்சிடுறான். ஹீரோ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்ன பொசுக்குன்ட்டு அரைஞ்சிட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக்கில் பார்த்துட்ருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நானும் அரைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பன்னு பார்த்து அசிஸ்டண்ட்டும் வந்து உட்காந்துட்டு நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோவும் இருந்துட்டு இந்த மாதிரி வில்லாக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு நானும் உன் கூட வரமாட்டேன், நான் ஏன் உன் கூட வரணும், நான் என்னோடய வீட்டுக்கு தான் போவேன், என்னோடய வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அசிஸ்டண்ட் மறுபடியும் ஹீரோ கிட்ட சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உனக்கு காது கேட்கலையா, வில்லாக்கு போன்ட்டு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு வில்லாக்கு போயிடுறான். வில்லாக்கு போனோடனே நம்ம ஹீரோ மறுபடியும் ஹீரோயினு கையை பிடிச்சி தரன்ட்டு இழுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கிஸ் பண்ண போகிறான். ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஹீரோயின் தள்ளிவிட ஹீரோ இருந்துட்டு இங்கே பாரு, நான் இது எல்லாமேவும் நான் உனக்காண்டி தான் பண்ணேன், ஒரு தாட்டி நான் சொல்கிறத வந்து நீ நம்பு, நான் சொல்கிறத நீ நம்புறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் இருந்துட்டு நான் எப்படி நீ சொல்கிற எல்லாத்தையுமே கேட்பேன், உன்னால எங்கள் அப்பா கிட்டத்தட்ட ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சண்டை போட ஹீரோ இருந்துட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அது வந்து என்ன டாக்குமெண்ட்னா ஹீரோவோட கம்பெனியும் நம்ம ஹீரோயினோட கம்பெனியும் 2 கம்பெனியும் ஒன்றா சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியேவும் அவன் வந்து பிளான் போட்டு வச்சுருக்கான். அந்த ப்ராஜெக்டோட ஒர்த்து வந்து கிட்டத்தட்ட 2 பில்லியன் போல். அந்த 2 பில்லியன் அமௌண்ட்டையும் ஹீரோ வந்து ஹீரோயினோட ஃபேமிலிக்கே கொடுத்துட்றதாகவும் அவன் வந்து அதில் வந்து டீல் போட்டு வச்சுருக்கான்.
அந்த இது மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஹீரோயினோட கம்பெனி அந்த ஊர்லேயேவும் 5 கம்பெனியில் நம்பர் 1 கம்பெனிக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, இது எல்லாமேவும் நான் உனக்காண்டி மட்டும்தான் பண்ணேன், இப்போயாவது நீ என்னை நம்புறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் எல்லாமே நம்மளுக்காண்டி தான் பண்ணியிருக்கான், இருந்தாலும் அவளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்பா ஜெயில் வரைக்கும் கொண்டுட்டு போயிருக்கார் இல்லையா, அதனால அவளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஹீரோ இங்கே பாரு, எனக்கு இது எதுவுமே தேவையில்லை, நீ மட்டும்தான் எனக்கு வேணும், நீ இருந்தேன்னா எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி, ப்ளீஸ் இது எல்லாமே நான் உனக்காண்டி தான் பண்ணேன், ப்ளீஸ் என்னை இப்போயாவது நம்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயினையும் ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால ஹீரோ ஹீரோயின் கிட்ட போய் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ண ஹீரோயினையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்படியே கிஸ் கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்கு. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணுறாங்க. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ ஒரு வீடியோ காமிக்கிறான். அந்த சாங் என்ன பண்ணி வச்சுருக்கான்னா, அவன் அப்ராடில் படிக்க போகிறேன்ட்டு பேரில் அவள் கொஞ்சம் தப்பான அந்த வீடியோஸ் இதெல்லாமே ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கா போல். அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணி அவன் மீடியாலையும் கொடுத்துட்டான் போல். இதுக்கப்புறத்துலேருந்து நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியேவும் அவளால் வெளியே தலை காட்டவே முடியாது. அவள் பண்ண அசிங்கத்தால் அவளோட அந்த நல்ல பேர் எல்லாமே இப்போ கெட்ட பேராக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயின்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க. இவங்களோட லவ் விஷயத்த சொல்லிட்டு கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்குறதுக்காண்டி. ஆனால் அப்பா இருந்துட்டு இல்லை, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்பாவுக்கு இவங்க 2 பேர் லவ் பண்ணுற விஷயம் முன்னாடியே தெரிய வந்துருச்சு போல். எப்போ தெரிய வந்திருக்குன்னா, இவங்க 2 பேர் ஹோம் டவுனில் இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்திருப்பான் ஹீரோயினியை பார்க்கறதுக்காண்டி. கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு போல். அப்பா இருந்தாலும் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், அவளோட லைஃப்பை நான் வீணாக்க மாட்டேன், இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல, ஹீரோ ஹீரோயினியை நீ ரூமுக்கு போ, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினியும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோவும் அங்கிள் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தா இல்லையா அந்த கான்ட்ராக்ட் அதெல்லாமே கொடுத்துட்டு, உங்கள் பொண்ணை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா கொலாபரேஷன் பண்ணி ஒர்க் இதெல்லாமே பண்ணலாம், நீங்கள் உங்கள் பொண்ணு மேலே எந்த அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுருக்கீங்களோ அதை விட அதிகமாக நான் அவளை லவ் பண்ணுறேன், அவளை எந்த ஒரு கஷ்டமும் பட விட மாட்டேன், நான் அவளை ஹாப்பியாக பார்த்துக்கிறேன், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், என்னோட பேரில் இருக்கிற ஷேரை 30% நான் அவளுக்காண்டி எழுதி வைக்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் இதை ஒரு நிமிஷம் பாருங்கள், என்னை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்பா கிட்ட சொல்ல, அப்பா அதை பார்க்க கூட மாட்டேங்கிறாரு, அதை கண்டுக்கவே இல்லை, இதெல்லாம் ஒரு பொருட்டாவே அப்பா மதிக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, என்னோட பொண்ணை ஒரு பிஸ்னஸ்க்காண்டி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ட்டு நான் நினைக்கவே இல்லை, நான் ஆசைப்படவும் இல்லை அந்த பிஸ்னஸ்க்காண்டி, என்னோட பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் இருக்க மாட்டான்ட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஸோ அதனால் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி அப்பா ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவுக்கு இப்போ வேறு வழியே இல்லை. அதனால் அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு தான் ஒரு டிசீஸ் இருக்கு இல்லையா, பொண்ணுங்க பக்கத்தில் வந்தாலே அவனுக்கு சேராது இல்லையா, அந்த டிசீஸுக்கான அந்த டாக்குமெண்ட் இது எல்லாமே ஹீரோ அங்கிள் கிட்ட காமிக்கிறாரு. இங்கே பாருங்கள், இதை நீங்கள் பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை நம்புவீங்கன்ட்டு நினைக்கிறேன், எனக்கு பொண்ணுங்க பக்கத்தில் வந்தாலேவும் சேராது, 1 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்தாலே எனக்கு சேராது, அதனால நான் பொண்ணுங்க பின்னாடி சுற்றுவேன்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க, எனக்கு எப்பயுமே உங்கள் பொண்ணு தான், உங்கள் பொண்ணு மட்டும் தான் எனக்கு செட் ஆகும். அப்புறம் ஏஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு உங்கள் பொண்ணை விடவே அதிகமான வயசு தான் ஆகுது, ஆனால் என் கூட உங்கள் பொண்ணை கம்பேர் பண்ண போதும் உங்கள் பொண்ணு எல்லார்கிட்டையுமே ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறா, அதுவே அவளை ரொம்ப உயர்த்தி காமிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பா கிட்ட சொல்லிட்டு, ப்ளீஸ் எங்கள் 2 பேரோட லவ்வை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுங்க, இது எல்லாமே உண்மை தான், என்னை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அப்பா கிட்ட கேட்க, அப்பா கடைசியாக இவனோட டிசீஸுக்காண்டி தான் சரின்னு சொல்லிட்டாரு போல் கல்யாணத்துக்கு. ஹீரோக்கு இந்த விஷயத்த கேட்டதுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எப்பாடா எப்படியோ ஒரு வழியாக ஹீரோயினோட அப்பா ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ரிங் கொடுத்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறான் அவங்க அப்பா முன்னாடியேவும். ஹீரோயினையும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கையண்ணிட்ட நம்ம ஹீரோவும் ரொம்ப க்யூட்டாக ரிங் இதெல்லாமே போட்டு விட, அங்கே இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே கிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கத்த, அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்பா இருந்துட்டு அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுற, இவங்க 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த மூவி இங்கே கம்ப்ளீட்டாக முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மூவிக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதோட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. பாய்.